never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு புது வீடியோட நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. உங்களால் கிடைச்ச ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ உங்களுக்காக வேண்டி நான் கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறேன். வளமையாக சொல்கிற மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே ஸ்பெஷலான விஷயமாகவும் இருக்க போகுது. Sri Lanka Broadcasting Corporations and the former board of directors at ITN Sri Lanka. So please arrive a couple of minutes and we'll be hosting this event in next few minutes. ரொம்பவே ப்ரௌடான ஒரு மூமெண்ட் தான் இந்த மூமெண்ட். ஸ்கை தமிழ் விருது 2024 இந்த இயர் வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் இலங்கை ஆளுமைகளை கௌரவிக்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் நடந்தது. உண்மையில் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். இதற்காக உண்மையில் நான் வந்து ரொம்பவே நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்ட ஒரு நேரமாகவும் இது இருந்துச்சு. எனக்காக மட்டும் இல்லாமல் அதிகமான ஆளுமைகளை வழிகாட்டியதும் கௌரவிச்சதுமான ஒரு தருணமாகவும் இந்த ஸ்கை தமிழ் அவார்டில் வந்து பார்க்குறது கிடச்சிருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மூமெண்ட்டில் எனக்கும் ஒரு அங்கீகாரம்ங்கிறது அந்த இடத்துல இருந்ததில் சுற்றி நான் உண்மைக்கும் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸ்தாபக பணிப்பாளர் ஜெயம் வாசித் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கை தமிழ் ஊடகம் இன்று வரை பலரால் பேசப்பட்டு வருகின்றது. ஊடகம் ஆரம்பித்து குறுகிய காலத்திற்குள் தற்போது கத்தார், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் தனக்கென்று போர் அடையாளத்தை உருவாக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்கை தமிழ் ஊடக வலையமைப்பு இலங்கையில் அரசு அங்கீகாரம் பெற்ற ஊடகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆண்கள் பிரிவு, பெண்கள் பிரிவு ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. ஸ்கை தமிழ் ஊடக வலையமைப்பின் கீழ் ஸ்கை தமிழ் செய்தி பிரிவு மற்றும் துணிந்தல் சந்திகை என இரு பிரிவுகளாக செயல்படுகின்றது. இலங்கை பிரபலங்கள் மாத்திரமல்லாமல் இந்திய பிரபலங்களையும் நேர்காணல் செய்து துணிந்தல் சந்திகை மூலம் வெளியிட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. துணிந்தல் சந்திகை ஆரம்பிக்கப்பட்டு 3 வருடத்தில் 35 சந்திகைகள் வெளியிட்டுள்ளது. மேலும் இலங்கை மாத்திரமல்லாமல் இந்தியா, மலேசியா, கத்தார், லண்டன் போன்ற நாடுகளில் இருந்தும் ஆளுமைகளை அறிமுகப்படுத்தி இருப்பது எண்ணி பெருமை கொள்கின்றது. ஸ்கை தமிழ் ஊடக வலையமைப்பு முன்னெடுத்த திட்டங்கள் இலங்கை மற்றும் தெரியாது என்று அப்படி நிறைய பலிகள் பெண்களுக்கு. ஆனால் அவை அனைத்தையும் தாண்டி இந்த இடத்திற்கு இன்று வந்திருக்கின்றீர்கள் என்றால் இங்கே இருப்பவர்கள் மாத்திரமல்ல, வெளியில் கூட இங்கே வராதவர்கள் எத்தனையோ பெண்கள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இங்கே பரிசு பெற்ற அனைத்து பெண்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு மேலும் மேலும் நீங்கள் இன்னும் சாதிக்க வேண்டும், பல சாதனைகள் படைக்க வேண்டும். To receive the Outstanding Women Community Service Awards, another social butterfly in this region, and she is the founder president of AR in Navani. So, ladies and gentlemen, it's time to honor Rashid Azhardeen to receive the Best Digital Media Development Award. And he is the chairman.
இந்த சாதனை பெண்ணை பற்றிய முழு வீடியோவை அடுத்த வீடியோவில் எதிர்பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.